ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கி ஃபைவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த டீலே பிஸ்கெட்டை முக்கிய சாப்பிட போகிறோம்? வாங்க இந்த பழக்கத்தை மாற்றிட்டு இந்த பிஸ்கெட்டு சூப்பராக ஒரு மசாலா கொடுத்து மசாலா பிஸ்கெட்டை ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 50 பிஸ்கெட் 10 ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக உடச்சிருக்கேன். நீங்கள் வேணால் 4ஆக கூட உடச்சிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்கெட்டை உடைச்சாலும் சரி, இல்லை முழுசாக ஆட் பண்ணாலும் சரி, நோ ப்ராப்ளம். அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஃப்ளேவர்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயை பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் குறைக்கிறதோ இல்லை அதிகமாக ஆட் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில், அதாவது மீடியம் லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு சொல்லி இந்த ரெசிபிக்கு அவசியம் இல்லை. வெங்காயத்தை வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம பேசிக் மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க பேசிக் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போ இந்த மசாலாவை தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்நாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான புளிப்பு சுவை கிடைக்கும். இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க பிஸ்கெட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிஸ்கெட், மல்லி இலை, மசாலா 3த்தையும் சேர்த்து ரொம்ப ஜென்டலாக பொறுமையாக நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் மேலே கம்ப்ளீட்டாக போட்டு ஆகணுங்க. போட்டு ஆகிடுச்சுன்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மசாலா கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான ஒரு புதுவிதமான ஸ்நாக்காக இருக்கும். வழக்கமாக பிஸ்கட்டை சாப்பிட்ற முறையை விட்டுட்டு வாங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வளர்ந்து வர்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஃபைவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்டு முட்டையை வச்சு சூப்பரான காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்க, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வேக வச்ச முட்டையை நம்ம துருவிக்கலாங்க. இந்த ரெசிபிக்காக நான் 2 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் கிரேட்டரில் நல்லா கம்ப்ளீட்டாக துருவி எடுத்துருங்க. இப்போ இந்த துருவன முட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 பிஸ்கெட் ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த பிஸ்கெட்டை நீங்கள் உடைச்சாலும் சரி, உடைக்கலானாலும் சரி, நோ ப்ராப்ளம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை இன்னைக்கு 4ஆக உடைச்சிருக்கேன். நீங்கள் 2ஆக கூட உடைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயை பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குயிக்காக 1 நிமிஷத்துக்கு ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி
மீடியம் ஃப்ளேம்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியா பொடியா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியை வதக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேங்க. கெச்சப் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மசாலா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த மசாலா கூட பார்த்தீங்கன்னா நான் 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணியை பார்த்தீங்கன்னா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாஸ் ஒரு கொதி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா சாஸ் ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்முக்கு மாத்திருங்க. சிம்முக்கு மாத்திட்டு இந்த சாஸ் லைட்டா திக்கான உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உடச்சி வச்சிருக்கோம் இல்லையா பிஸ்கெட், அது இந்த சாஸ்ல ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பிஸ்கெட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த பிஸ்கெட்டை நீங்க சாஸ்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்க விடும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் இந்த மசாலாவோட ஃபிளேவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளா, அதே சமயத்தில் ரொம்ப புதுசான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இதை மறக்காம உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.